கைஸ் இப்போலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கும்போதெல்லாம் வெயில் எப்போ நம்ம ஊர் வெயில் எப்படி இருக்கும்? நம்ம ஊர் வெயில் அவுத்து போட்டு ஓடுவோம். இப்போலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு தான் அதனால் ஜப்பான் வெயிலே என்னால் தாங்க முடியல. ஆனால் பாருங்களேன், இந்த ஜப்பானில் வந்து எவ்வளோ பேர் விளையாடுறாங்க. இந்த குட்டி பசங்களாம் பாருங்கள், இந்த குட்டி பசங்களாம் இந்த வெயிலில் அழகாக விளையாண்டுருக்கோம். ஆனால் நம்மளெல்லாம் பாருங்கள், இப்போ என்ன நம்ம வந்து ஜப்பான்காரனை மாற்ற முடியல இருக்குது. அதனால் வெயில் தாங்க முடியல. பீச்சுக்கு தான் வந்தோம். ஆனால் பாருங்கள், பீச்சை பாருங்கள், தண்ணியெல்லாம் காணோம். தண்ணியெலாம் ரொம்ப உள்ளே வாங்கி நிற்கிது. வச்சுக்கேன் டபக்குன்னு விரல விட்டு தூக்கிடுவானுங்க. இவனுங்களாம் விட்டு தூக்கிடுவானுங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இதை பார்த்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவார். அந்த பிரியாணி காட்டுறாங்க. இப்போ கைஸ் என்ன பண்ண போனால், இப்போ வந்து நம்ம கையில் தான் சாப்பிட போகிறோம். கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி கையில் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. கைஸ், நம்ம ஊர் அப்பளத்தை பார்த்தீங்களா? அப்பளம் இதில் கொஞ்சம் பிரியாணி. டேஸ்ட்டு கைஸ் தான் நம்ம சாப்பிட்ட பிளேட்டு பாருங்கள், எப்படி எந்த அளவுக்கு வண்ணலாக இருக்குன்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்ருவோம்ல, அதனால தான் இந்த இது அடிச்சுன்னு உரியாச்சு. லாஸ்ட்டாக மேங்கோ ஜூஸ் இதை குடித்தோன்னா ஃபினிஷிங்கு சாப்பாடு.